படம் பார்த்தா ஹை ஸ்பீட் ஷாட் எடுத்தால் படம் பாதி காணாமல் போயிடும் பொழுது மொத்தமாக ஹை ஸ்பீட் ஷாட்டாகவே இருக்குது. அது மாதிரி நம்ம கூட அதுக்கு தயாராகிட்டோம். இயக்குநர்கள் கூட லோ ஆங்கிலேருந்து ஹை ஆங்கிலேருந்து ஹை ஸ்பீட் ஷாட் எடுத்து படத்தில் பாதி அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஹை ஸ்பீட் வந்து ஒரே ஷாட்டு கூட அது கூட ஹீரோ கீழே பல்ட்டி அடிச்சு கீழே ஒரு ஷாட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் இருக்குது. அந்த மாதிரி சாகசம் பண்ணுற எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் தன் உயிரையே பணைய வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி, இயக்குனரோட வெற்றி, உங்களோட வெற்றி, தமிழ் சினிமாவோட வெற்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து இந்த படத்தை பார்க்க சொல்லி அண்ணன் உதயகுமார் 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். அப்புறம் அவர் வச்சு ஒரு படம் பண்ண போகிற டைரக்டர் ராஜசேகரன் அவர் நண்பர், அவர் ஒரு 10 நாளாக சார் எப்படியாவது நீங்கள் இந்த படத்தை பார்த்துருங்க, ஏன்னா அவர் அடுத்து அவர் வச்சு படம் பண்ண போகிறார். அதனால் ஒரு உயிர் எடுத்துகிட்டே இருந்தார். 10 தடவை டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருந்தார். பெரும்பாலும் இப்போ வந்து இருக்கிற இதில் வந்து படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிற இதில் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். முந்தானத்தை வந்து உதயகுமார் வந்து இல்லை நம்ம படத்தை எப்படியாவது பார்த்துனாங்க. நானும் சரின்னு வந்து ஏன்னா ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர் வந்து இப்போ நான் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்ச நேரம் எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு வந்து ஒரு கேரக்டர், ஏன்னா சுரேஷ் மேலே ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, வழக்கமாக ஒரு படம் நடிச்சிருப்பார், அது மாதிரி வந்து இமேஜ். ஆனால் கொஞ்சமாக வந்து அந்த படத்தில் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு, அதாவது வந்து நெகட்டிவ்லேருந்து 0 கொண்டு வந்து 0வில் வந்து படம் வந்து பாசிட்டிவ் கொண்டு வரக்கிற மாதிரி அவருடைய இது வந்து பிரமாதமாக இருந்தது. இனிமேல் நீங்கள் வந்து இவருக்கு சான்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட ரிசல்ட். உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் சுரேஷ் வந்து 2 கால் ஷீட்டை வந்து உங்கள் ப்ரொடியூசர் கொடுங்க. ஆனால் எங்கள் டைரக்டர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கால் ஷீட் கொடுங்க. எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் வந்து கேட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற ஹீரோஸ் மாதிரி வந்து மேனேஜர்கிட்ட மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க தயவுசெய்து. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அடுத்த விஜயகாந்தை வர போகிறீங்க. அது வந்து எங்களோட ஆசீர்வாதம். இதில் எந்த விதமான உயர்வு இல்லை. நான் வந்து படம் பார்க்கும்போது 2 கேரக்டர் எனக்கு தெரிஞ்சுது. சிந்துரூப்பில் வந்து விஜயகாந்த் சார் பார்க்கும்போது வந்து ஒரு கெட்டப்பில் இருக்கும், அந்த கெட்டப் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அவர் யூத் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அந்த கெட்டப் தெரிஞ்சுது. சத்தியமாக நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரமாக வர போகிறீங்க. அதனால் வேண்டாம், இப்போ வந்து அந்த படம் வேண்டாம், சின்ன கவுண்டர் இப்போ வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஹீரோவாக இருக்கிற படம், ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற படங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல இருங்க. உங்கள் வளர்ச்சி வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உங்களோட முதல் படம். இந்த வளர்ச்சி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இது மிகச்சிறந்த படம். ஏன்னா நான் புலன் விசாரணை பண்ணும்போது கிட்னி எடுக்கிறது இதெல்லாம் என்ன அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல இருந்தது. ஆனால் படம் வந்த பிறகு வந்து அது இதுவாகிடுச்சு. இப்போது கிட்னி ஒருத்தர் வந்து இப்போ எடுத்து வேற ஒருத்தருக்கு வச்சு வேற ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து ஒரு இமேஜினேஷன் மாதிரி கொஞ்சம் பேர் தோணும். ஆனால் சட்டம் ஒன்று இருக்கும்போது அந்த சட்டத்தை எப்படி ஏமாத்துறது கிரிமினல்ஸ் தெரியும். அப்போ வந்து கிரிமினல்ஸ் இப்போ எல்லாமே ஒயிட் காலர் தான். கீழே இருக்க கிரிமினல்ஸ் வந்து ரோட்டில் ஒரு ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் போகிற கிரிமினல்ஸ்லாம் வந்து 5 to 10% தான். ஒயிட் காலர் கிரிமினல் தான் இன்றைக்கி இந்தியாவில் 90% பேர் இருக்காங்க. அதில் வந்து மருத்துவ கிரைம் வந்து பல்வேறு விதமான கிரைம் வந்து இந்த மருத்துவத்தில் மாத்திரையிலேருந்து பணம் வரைக்கும் இன்றைக்கி வியாபாரம் தான். பணம் கூட இன்றைக்கி வியாபாரம் தான். அப்போது இந்த இது வந்து ஒரு எழுச்சியை இல்லை வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் எல்லா விதத்துலேயும் படம். அதுபோல் வந்து சுரேஷ் கூட வந்து எப்படின்னா அதுக்கு இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. இது அவரும் உணர்ந்திருக்கார். இந்த படம் பாருங்கள், வந்து நீங்கள் போதையில் ஒத்துக்கிட்டா கூட நிஜத்துலேயும் இந்த படம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புகழ் போதையை கொடுக்கும் இந்த படம். ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பார்த்த பிறகு என் பணம் வரலனா கூட பரவாயில்லைங்க, இந்த படத்தை நான் தயாரிப்பாளர்னு சொல்லுகிற பெருமையை வந்து உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. சுரேஷ் கொடுத்துருக்காரு, பத்மராஜன் கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாகவே அது ரொம்ப சந்தோஷமான வரைக்கும். ஒரு படம் பார்க்குறோம், பணம் இல்லைனா பரவாயில்ல, நான் படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து அந்த படம் கொடுக்குற தைரியம். அது நிச்சயமாக நமக்குலாம் வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ என்னென்னா வழக்கமான படம் என்னவாக இருக்கும், ப்ரீ கிளைமாக்ஸ் வரைக்கும் வழக்கமான படமாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்களோ அங்கேருந்து ஹீரோயிசம் ஆரம்பிச்சிடும். அவர் வந்து இது ஹாஸ்பிட்டலில் ஓடச்சு இல்லை எதிரிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கோர்ட்டு முன்னாடி நிறுத்துறது, அவர் ஹீரோவாக வருது தான் நம்மளுடைய தமிழ் சினிமாவோட வழக்கமான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து மாறி அந்த தன்னையே விதையாக்கி ஒரு வரமாக முளைக்க சிக்கிற ஒரு கதை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சினிமாவோட முதல் முயற்சி. ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இதை வந்து மாற்றுது. அதனால் இந்த படத்துக்கு மரணமே இல்லை. இந்த படம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். வந்து திரைப்படம் தேட்டரில் பார்க்காதவன் துரதிர்ஷ்டசாலி, அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம் இல்லை. பார்க்காதவன் துரதிர்ஷ்டசாலி. அவன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓடிடியில் பார்ப்பான். என்றைக்கு இருந்தாலும் அந்த வந்து இனிமேல் திரைப்படங்கள் வந்து தக்காளி வெங்காயம் மாதிரி அழுகி போகாது. நிச்சயமாக அது வந்து காலகாலத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி தெரியல, நான் வந்து ஓடிடியில் வந்து அன்னைக்கு கிடைச்ச வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை யாரோ ஒருத்தர் கொடுத்துட்ருக்கு. தயாரிப்பாளர்களெல்லாம் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்ருக்கு. ஆக மொத்தம் திரைப்படங்கள் இனிமேல் வந்து அதுக்கு மரணமே இல்லை.
வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மறைஞ்ச பிறகு கூட இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட நம்மளோட திரைப்படங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் நம்ம உருவாக்குவோம். அந்த திரைப்படங்கள் வந்து காலத்தை மீறி வாழும். அது போன்ற ஒரு திரைப்படம் தான் இன்றைக்கி வந்து விசித்திரன் அமைஞ்சிருக்கு. இதை வந்து தயாரித்த, இயக்கிய, நடித்த, ஒளிப்பதிவு செய்த, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண அனைவருக்கும், உதவி இயக்குனர்லேருந்து தயாரிப்பாளர் வரைக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு வேண்டுகோள், தயவுசெய்து கொடுத்த வேண்டுகோளை திருப்பி கேட்க நினைக்காதீங்க. சுரேஷ், நீங்கள் தயவுசெய்து எங்களுடைய இயக்குநர்களுக்கு ரீச்சபிளாக இருங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்தாலும் திடீர்னு வந்து உங்கள் மார்க்கெட்டை கோடியில் இதில் உயர்த்திடாதீங்க. எங்களுக்கு கையில் ரீச் ஆகிற மாதிரியே நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் எங்களோட. என்ன பண்ணணும், எப்போனாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் சிறந்த திரைப்படம் உருவாக்க இப்போ சொன்னார் இல்லையா, அவர் வந்து இது ஒரு சின்ன நம்ம சீன்ராமசாமி சொன்ன மாதிரி இது சின்ன ஒரு மூலிகையாக இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவே பல கோடிகளை போட்டு எடுக்கிற மாதிரி ஆகிட்டு இருந்தால் இந்த படம் வந்து கிடைக்காம போயிருக்கும். அப்போ மசாலாத்தனம் வரா மாதிரி ஆகிடும். அப்போ கண்டென்ட் மேக்கர்ஸ் வந்து படம் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு 3 to 5 years வந்து இதே பட்ஜெட்டில் இந்த மார்க்கெட் இருந்தால் கூட யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிட்டோம். உங்களை வந்து ஹீரோவை வந்து உரம் போட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு உங்களை அசைக்க முடியாத இடத்துக்கு இந்த 5 வருஷம் வந்து உருவாக்கும். உடனே அறுவடை பண்ணணும்னு நினச்சிருக்காது. உடனே வந்து இப்போ நீங்களாம் படம் பார்த்து ஹைஸ்பீட் ஷாட் எடுத்தால் படம் பாதி காணாமல் போயிடும் போகுது. மொத்தமாக ஹைஸ்பீட் ஷாட்டாகவே இருக்குது. அது மாதிரி நம்ம கூட அதுக்கு தயாராகிட்டோம். இயக்குநர்கள் கூட லோ ஆங்கிலேருந்து ஹை ஆங்கிலேருந்து ஹைஸ்பீட் ஷாட் எடுத்து படத்தில் பாதி அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஹைஸ்பீட் வந்து ஒரே ஷாட்டு கூட, அது கூட ஹீரோ கீழே பல்ட்டி அடிச்சு கீழே ஒரு ஷாட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைஸ்பீட் ஷாட் இருக்குது. அந்த மாதிரி சாகசம் பண்ணுற எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் தன் உயிரையே பணைய வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. இயக்குனரோட வெற்றி, உங்களோட வெற்றி, தமிழ் சினிமாவோட வெற்றி. அந்த வெற்றியை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு விடுவோம். மிகச்சிறந்த விசித்திரன் படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உலக அளவில் எல்லாருக்கும் வந்து அந்த படம் சேர வேண்டும். அதனால் நம்மளால் முடிஞ்சவருக்கு இன்றைக்கி பேட்டி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இது, ஏன்னா இதை பற்றி எதிர்மறையான கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. ஓப்பனிங்லோனா கொஞ்சம் அந்த சாங் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. அதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அது சேர்த்து தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு வேறு கெட்டப் கொடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு அந்த ஹீரோயின்ஸ் கொஞ்சம் வந்து செட் ஆகலை. பார்த்த உடனே சொல்கிற மாதிரி ஹீரோயின் சின்ன கேரக்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் யார், லவ்வர் யார் அப்படிங்கிறத வந்து செட் பண்ண முடியல. ஆனாலும் வந்து படம் அந்த ரன்னிங்கில் போகும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்து அதை வந்து நம்மளால் சேர முடியுது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இது மாதிரி யாராவது நீங்கள் சொல்லலாம். ஆனால் மொத்தமாக இருக்கிற படத்தில் குறை இல்லாமல் ஒரு டைரக்டராலும் படம் பண்ண முடியாது. ஒரே ஒரு டைரக்டராலும் படம் முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா 80 to 90% வந்து பெஸ்ட் குவாலிட்டிஸோடு இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வெற்றியடைய அனைவரும் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கூடும். நன்றி. ஆர்கேஎஸ் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், ஒரு தெளிவான நீரோடையான ஒரு திரைக்கதை. அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்தை அந்த கதாபாத்திரமாக இதை விட வேறு யார் பண்ணியிருந்தாலும் சிறப்பாக இருந்திருக்குமான சந்தேகமே. ஒரு போலீஸ்காரனா, ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரனா, அந்த சட்டில் ஆக்டிங்பாங்களே அந்த மாதிரி அந்த 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 சட்டில் ஆக்டிங் சொல்லுவாங்க. அந்த ஆக்டிங்கில் பர்ஃபாமன்ஸு நேச்சுரலாக அந்த பீடி குடிக்கிறதுலேருந்து அவன் வந்து லுக் விடுறதுலேருந்து நெகட்டிவாக பேசுகிறோன்னே ஒரே மாதிரி லுக்கில் பார்க்குறது, அதெல்லாம் போலீஸ்காரனுடைய அது அத்தனையும் உள் வாங்கி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம். நான் அதுக்காக தான் வந்து இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இதற்கு நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டும். இந்த படத்தை பற்றி வெளியில் பேசி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அந்த வெற்றிக்கு சொந்தக்காரரான நமது தம்பி ஆர்கே சுரேஷ் அவர்களை இப்போது பேச கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அவர் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அவர் நடித்த மிகச்சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு படமாக நான் கருதுகிறேன். இந்த படம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இதை பார்த்து ரசிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் இனிமேல் ஓடப்போகுது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், எந்த இதாகட்டும், கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது. இது அற்புதமான கண்டென்ட்டு. இது மிகப்பெரிய வெற்றி படமாக இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு பாலா அவர்களுக்கு நமக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பை அவருடைய சிஷ்யனுக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்காருன்றது நம்ம பாலாவுக்கு நமக்கு நாமே நன்றி சொல்லிக்கிற மாதிரி. ஸோ பாலாவுக்கு ஒரு கரவசத்தை கொடுத்து விடுவோம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பாலாவாக இருந்தாலும்
அது ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் எடுத்து இதை வெளியிட காத்திருக்கிற நமது ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு முதலில் நமது தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மரியாதை செலுத்துவார், வாழ்த்து சொல்வார். இணை தயாரிப்பாளர் சிவசேகர் கிலாரி அவர்களை வருகிறவர்களுக்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இயக்குனர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் மாமாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இயக்குனர் சங்கத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. நான் ஜென்ரலாக கொஞ்சம் வருஷம்லாம் எமோஷ்னல் ஆகிறதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு தான் பிள்ளைய கொண்டாடி கூட, அதை நான் ஜென்ரலாக சொல்லுவேன், ஒரு இயக்குனர்லேருந்து இல்லை ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சில இயக்குனர்களை தான் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அடுத்த படத்துக்கு தயாரிக்க ஏன்னா இயக்க போயிடுவாங்க. ஆனால் சில இயக்குனர்கள் பாவம் அந்த பெற்ற குழந்தையை அந்த கருவில் அவங்களோட அந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு படம் ரிலீஸ் எப்போ ஆகும்னு சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் ஒரு இயக்குனர் சீனு ராமசாமி மாமா அவர்கள் எந்த படம் அவர் தயாரித்தாலும் சரி, அவருக்கு பிடிச்ச படமாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி சுமக்கில் அவரை மிஞ்சின எந்த டைரக்டருமே கிடையாது. இது அவருக்கு ஒரு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். எதுக்காக சுரேஷோட படத்தை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கு மருமகனே ஒரு ட்விட்டரை போட்டு அதோட அவர் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் இந்த படத்தை எனக்கே நான் காலைல ஹைதராபாத்லேருந்து வந்தோம். ஏன்னா நானும் என்னோட பார்ட்னரும் அவனு தான், பார்ட்னர்லாம் அவன் ஸ்கூல்மேட், அவனு நடந்தான் வந்தோம். வரும்போது ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாய்ஸ் மெசேஜ், ஆன் பண்ணோடனே ஒரு 10 வாய்ஸ் மெசேஜ். இந்த அளவுக்கு நான் உண்மையிலேயே பாக்கியம் பண்ணியிருக்கேன். எங்கள் பெத்த அப்பா இவர் ஸ்தானத்தில் நிற்கிற மாதிரி அவர் அந்த ஃபீலை அடைஞ்சேன். ரொம்ப நன்றிங்கிறது உங்களுக்கு கிடையாது மாமா, அது செயலில் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே நான் எதுக்கு ஆர்வி உதயகுமார் மாமா நான் இயக்குனர்கள் எல்லாரும் படம் பார்க்கணும், துணை இயக்குனர்கள் படம் பார்க்கணும், கிரியேட்டர்ஸ் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் எத்தனையோ இயக்குனர்கள்ட்ட இதே நான் காலேஜை முடிச்சுட்டு நான் அலைஞ்சிருக்கேன், எல்லாரோட ஆஃபீஸ்லேயும் போயிருக்கேன், எல்லா இயக்குனர்கிட்டையும் போய் அப்போல்லாம் பார்க்கும்போது இயக்குனர் டைரக்டர் ஆஃபீஸ் தானே போவோம், நம்மளுக்கு ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போக மாட்டோம், இல்லைனா ப்ரொடியூசராக இருக்கணும் தயாரிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்போது போகும்போது எல்லா இயக்குனர்களையும் பார்த்துருக்கேன். சில இயக்குனர்கள் அவங்க எல்லாமே ஜென்ரலாக எல்லாருமே கிரியேட்டர்ஸாக அவங்க ஒரு கடவுள் மாதிரி. இயக்குனர்கள் அவங்க படைப்பை அப்போ நான் போய் அவங்கள்ட்ட போய் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ஆசை இருந்துச்சு ஹீரோவை பண்ணணும்னு. இந்த 25 வருஷமாக என் கூடயே இருக்கான்ல, அவனுக்கு தெரியும், ஆசை இருந்துச்சு, அவ்வளோ ஆசை ஹீரோவை நடிக்கணும்னு. போய் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன். ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் எடுத்தாங்க, ஈசிஆரில் கொண்டு போய் ஒரு ஸ்விம்மிங் பூல் பாட்டு எடுத்தாங்க. அதோட அந்த படம் அதோட அதுக்கப்புறம் அந்த படத்தை கண்டினியூ பண்ண ப்ரொடியூசர்ஸ் டைரக்டருக்கும் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இதை வச்சு திருப்பி காசை கேட்கறதுக்கு அந்த ஆஃபீஸ் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஒரு 2010 ஒரு புதுமையான ஒரு டைரக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினிமாஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ணன் 2040க்கு பண்ண வேண்டிய படங்களை அவர் அப்பயே பண்ணிட்டார். ஆர்கே செல்வமணி மாமா அண்ணன்லாம் அப்பயே பண்ணிட்டாங்க. எனக்கு ஆர்வி உதயகுமார் மாமெல்லாம் ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அப்போ உள்ள ஸ்கிரிப்ட் இப்போ இருந்தா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. சொல்லும் போது சொல்றாங்க இப்போ தமிழ் படம்ல கண்டென்ட் இல்லை. ஐயோ என்ன தமிழ்ல தாங்க கண்டென்ட்டே போச்சு. எல்லாமே தமிழ் தான் கிரேட்டஸ்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே தமிழ் மூவிஸ் தான் கிரேட்டஸ்ட் மூவிஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் கதைகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள்.
அப்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்கெல்லாம் நடிக்கணும். அப்போ யாருக்குமே இல்லை. அப்போ செல்வராகவன் சாரை வந்து போய் புதுப்பேட்டை படத்துக்காக போனேன். அப்போது அவர் இதில் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது வந்து பாடி கட்டோட பின்னாடி நிற்கிற கேரக்டர். அதில் முன்னாடி கிடைக்குமான்னு நான் கேட்டேன். அவர் செல்வராகவன் சாரோட அந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. கேட்கனார் அந்த அசோக் நகர் அந்த பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2000 ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அட்வான்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ கூட சொன்னேன், அப்பா நான் முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு கேரக்டர் இருப்பேன் அப்படின்னு. டே போடா லூசு பேல போய் திருப்பி கொடுத்துட்டு வாடான்னு சொன்னார். உன்னை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சங்கிலி முருகன் சார். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது. அப்போ சங்கிலி முருகன் பெரியப்பாவை கூப்பிட்டு என் மகனை வச்சு ஒரு படம் எடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. என் பிஸ்னஸுக்கு போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன். திருப்பி வந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு வந்து சினிமா வந்து புதுசாக தெரிஞ்சுச்சு. சரி இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம இழக்கக்கூடாது, ஒரு நல்ல நல்ல படங்களை விநியோகம் பண்ணுவோன்னு சொல்லி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரொடியூசராக வந்தேன். சரி ப்ரொடியூசராக வந்துட்டு எனக்குன்னு ஒரு பேனர் ஸ்டூடியோ 9 பேனரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இத்தனை 30 படங்கள் இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு நடிகனாக சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு படங்கள் ஒரு நடிகனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஃபேஸ் பண்ணி நான் நடித்தது கிடையாது, பேசினது கிடையாது. எப்படி வேணாலும் என்னை ஃபேஸை பார்த்துருப்பாங்க. நான் வந்து ஆர்கியூ பண்ணி பார்த்துருப்பாங்க, கத்தி பார்த்துருப்பாங்க, பாசமாக பேசி பார்த்துருப்பாங்க, எல்லாத்துலேயும் என்னை வந்து ஒரு இன்டர்வியூவாகவே பார்த்துருப்பாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான். அவன் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போது எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதுக்கு வந்து பாலா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. பாலா சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் தாரத்தப்பட்டையில். இந்த படத்தில் வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், கதாநாயகனை பண்ணணுன்னா இந்த கேரக்டர் அப்படியே வேற மாதிரி பண்ணணுண்டான்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு 2 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆச்சு. நான் ஒரு 30 கிலோ போட்டேன். அதுலேருந்து 30 கிலோ 112 கிலோ இருந்தேன் இந்த படம் போது. 118 கிலோ இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது. ஸோ அந்த கேரக்டருக்கு அப்போ தான் அவர் கொடைக்கானல் ஏறப்போ தான் அவர் பார்த்தாரு. ஷூட்டிங் வந்து ஒரு 20 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தாரு. என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. அவருக்கே அடையாளம் தெரியாமல் போனார். அப்போ தான் சரி ஓகே. அப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு என் மேலே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு கொரோனா ஆகி போச்சு, லாக்டவுன் ஆகிடுச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அந்த டைமில் நான் வந்து என்னை டீடாக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு 15 நாள் ஹனி வாட்டர் மட்டும் குடிப்பேன். அதுக்கப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஃப்ரூட்ஸு. திருப்பி வந்து அப்படியே ஒரு 32 kg குறைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் பண்ணேன். அதில் ஹேர் ஃபங்கு வரைக்கும் வளர்ந்துச்சு. அந்த கொரோனா டைமில் முடிவெட்ட வெளியே போக முடியாதுல்ல, கொரோனா வந்துருன்னு பயம். ஸோ அந்த கேரக்டர் பண்ணேன். அந்த கேரக்டர் வந்து முடிச்சதுக்கப்புறம் திக்கா முஷா அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இதை பண்ணோம். ஸோ 2.5 வருஷம் 3 வருஷம் எனக்கு இந்த கதையை வந்து கேரக்டராக ஏன்னா ஜோஜோ ஜார்ஜ் அருமையாக பண்ணியிருப்பார். எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போதே என்ன கம்பேரிசன் கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா ஜோஜோ ஜார்ஜுக்கு பண்ண முடியாது, அவர் மிக சிறந்த நடிகர். அப்போ நான் என்ன நவத்திக்கணும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு இயக்குனர் வந்து இங்கே இருக்கிற இயக்குனர் வந்து சுரேஷ் ஒரு 40 கிலோ குறைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் நான் தயார். கதைக்கு நாயகனாக இருக்க நான் தயார். எந்த கதையாக இருந்தாலும் அந்த நாயகனாக இருக்க நான் தயார். அப்படிங்கிறத வந்து இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இப்படி ஒரு படம் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா ஒரு ஆர்கே சுரேஷ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். இன்னைக்கு எனக்கு 40 வயசு. இல்லை ஆக்சுவலாக இல்லை நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் சம்டைம்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் யுவர் பெயின் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு எனக்கு இது இன்னும் தெரியலை. எனக்கு நம்பிக்கை பெருசாக இருக்குது. ஏன்னா என் பேனரில் தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஸ்டுடியோ 9 பேனரில் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு நல்ல சிறந்த படைப்பு அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அது வந்து உங்களை மாதிரி படைப்பாளிகள் முன்னாடி அதை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு ரொம்ப எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த பையனை பற்றி சிவசேகரன்னு இவன் கதையே ஒரு பெரிய படமாக எடுக்கலாம். லயோலா காலேஜில் படிக்கும்போது ஃபீஸ் கட்டக்கூட காசு கிடையாது. அப்போ நான் தான் அவனுக்கு ஃபீஸ் கட்டுவேன்.
அப்படி போனவன் வந்து நியூசிலாண்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் பறித்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அது ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து ஒரு 1000 கோடி கிரானைட் மோனோபோலியா இங்கே இருக்கான். அவன் தான் இன்னைக்கு நியூசிலாண்டுனா மோனோபோலி ஃபார் கம்ப்ளீட் நியூசிலாண்டில் இஸ் எ கிரானைட். இது ரொம்ப பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் வந்து இவனுக்கு சினிமா ஒன்றுமே தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன். பாலா அண்ணன் அப்படின்னு சொன்னோடனே பாலா அண்ணன் யாருன்னு கேட்டான். டேய் என்னடா அவர் தான்டா எங்களோட இண்டஸ்ட்ரியோட இது அப்படி இப்படிலாம் என்ன சொன்னேன் நான். டே அதெல்லாம் ரைட்டு மாப்பிள்ளே, எனக்கு தெரியாது மாப்பிள்ளே, என்ன மாப்பிள்ளே அப்படின்னு. சரிடா எனக்கு ஒன்றும் இல்லைடா மச்சான், ஏன்னா பாலா சார் இதில் ஒரு ப்ரொடியூசர், ஒரு பார்ட்டு பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு பார்ட்டு பண்ணணும்டா எனக்கு அப்படின்னு சொன்னேன். நானாக படைச்சிக்கிறது அப்படின்னு. அப்போ சொன்னான் அவனுக்கு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பட்ஜெட் போட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரோனா தெரியும். இப்போ ஒரு 6.5 கோடி ரூபா கிட்ட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1.5 கோடி ரூபா செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 கோடி ரூபா ஆயிடுச்சு இன்னைக்கு ப்ரமோஷனோட. இன்னைக்கு வரைக்கும் ப்ரமோஷனுக்கு அவன் தான் காசு கொடுக்குறான். அந்த நம்பிக்கை. ப்ரமோஷன் ஒன்றுமே பேசலாம அவன் பேசும்போது கூடயும் சரி மாப்பிள்ள அப்படின்னு. அது கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய டிஜிட்டல் வாங்கிட்டாங்க விசித்திரனை, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் சேட்டலைட்டும் ஆல்மோஸ்ட் இதாக போகுது. இவன் மனசுக்காகவே எல்லாம் முடியுண்டா மாப்பிள்ள. ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். நானே ஒரு தயாரிப்பாளர். நானே அத்தனை படங்கள் இப்போது 6 படங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னைய வச்சு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதான் சொன்னான், உனக்கு 2 படத்துக்கு நான் உனக்கு சம்பளமே கிடையாதான்னு சொன்னான். நீ என்ன மச்சான், நீ நண்பன்டா, நீ எத்தனை படம் வேணாலும் நீ பண்ணிக்க, எனக்கு சம்பளமே வேணான்னு சொன்னேன். ஒரு நல்ல மனிதர். இந்த மாதிரி கிடைக்கணுங்க எல்லாருக்கும் ப்ரொடியூசர். அந்த என்னை சுற்றி இருக்கிற ஒரு 8 பேர் தாங்க, எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸ் தான். எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் என் கூட படித்தவனுங்க தான். இன்னைக்கு வரைக்கும் என்னை நிற்கிறானுங்க. அவனுங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நிற்பேன். அவ்வளோதான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ விசித்திரன் May 6 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களோட கருத்துக்களை, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக வந்து உங்கள் முகநூலில் இல்லை ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுங்க. நல்ல கதை, நல்ல ஒரு கதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் Studio 9 வாங்க. என்னால் என் டேட்டு கொடுக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ண முடியும்னா நான் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இந்த எல்லாரும் படம் பார்த்துட்டீங்கிறதுக்காக சொல்லலை, உங்களுக்கு தெரியும் நான் வந்து எத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன், எத்தனை படங்கள் விநியோகம் பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ கஷ்டம். நான் வந்து எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு கஷ்டம். இந்த மாதிரி ஒரு படத்தை, ஒரு கண்டென்ட் படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இவன் பார்த்துருப்பான், நான் முத்தூங்கிய 3 நாள் ஆச்சு. எல்லாமே திருப்பி கொண்டு வந்து கால்குலேஷன் பண்ணி தேட்டர் போட்டு ப்ரமோஷன் பண்ணி. ஏன்னா இவங்களுக்கு சினிமா பற்றி யாருக்குமே தெரியாது. அண்ணனும் பிஸியாக இருக்காங்க. ஸோ ஒரு தூக்கி அதுக்கு தான் என் மாமா அதை பார்த்துட்டு பெத்த அப்பா மாதிரி என் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் நான் வந்து அந்த உருவமாக பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கும் தெரியும், ஒரு படம் 420 படம் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. உங்களோட படைப்புகள்லாம் பெண்டிங்காக இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய ஓடிடி நாங்கள் வந்து கண்டிப்பாக உருவாயிரும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த 420 படமே வெளியிடுறதுக்கான ஒரு உங்கள் மூலியமோ நம்ம மூலியமோ நடந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷம். அது நடக்கும். உங்கள் படைப்புகள் அடைக்கப்படாது, அது வெளிப்படையாக வந்து சேரும். அந்த மாதிரி படைப்புகளுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும் நாங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப மத்தியானம் ரொம்ப நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ரொம்ப நல்ல படம். ஏன்னா யூனியனில் போடும்போது சில படங்களில் வரதுக்கு பயமாக இருக்கும். பட் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. சீனு சொன்னாப்புல, எனக்கு நேற்றே சொன்னாப்புல, நீ மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் அப்படின்னாப்புல. நானும் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் அவர்களோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து ரொம்ப நிதானமாக ஒரு பண்பட்ட நடிப்பை நான் அதில் பார்த்தேன். அவர்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவை கிடச்சிட்டான்னு எனக்கு சொல்லலாம், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் சைடு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அது ஏற்கனவே மலையாளத்தில் ஹிட்டான படம் தான். தமிழ்லேயும் ரொம்ப அந்த ஃபீல் குட் மூவியாகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்தது. ஒரு அற்புதமான படைப்பு. படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள்.
படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னோட வணக்கம். இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும், அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், மற்ற பெரியவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு வந்து ஒரு மாதம் கழித்து படம் வந்து ஒரு 15 நாள் கழித்து நம்பி ஃபோன் பண்ணுவார். சார் அப்படியே ஒரு ஷோ ஒன்று போட்டுருவோம் சார். அதுக்குள்ளேயே நீங்கள் பாதி பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஃபஸ்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆர்கே சுரேஷ் என்கிட்ட சொல்லும்போது முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு இந்த படத்தை போட்டுருவோம்னு சொன்னாப்புல. நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். சுரேஷோட தன் நடிப்பின் மீது இருக்கிற நம்பிக்கையை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். இந்த படம் சமகால படைப்பாளிகள், மூத்த படைப்பாளிகள், எதிர்கால படைப்பாளிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு காட்டணும்னு நினைக்கிற அந்த தைரியம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே படைப்பாளிகள். அப்போ படைப்பாளிகள் ஒன்றா ஒரு படத்தை பார்க்கும்போது அது அவங்களுடைய முதல் வெளிப்பாடு விமர்சனபூர்வமாக இருக்கும். கடைசியில் தான் பாராட்டு வந்து சேரும். அதனால தான் நான்லாம் ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு போட்டே காமிக்க மாட்டேன். பயந்துக்கிட்டேன். ஏன்னா 1000 கேள்வியை கேட்டுருவாங்க பசங்க. அதனால் ஃபஸ்ட்டு காமிக்கவே மாட்டேன். கடைசியாக ஒரு ஸ்டேஜில் அப்புறம் தான் பசங்களை கூப்பிட்டு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்பேன் நான். அது அப்புறம் வந்து இந்த படம் இப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தேர்ந்தெடுத்து தன்னை ஒரு மிகச்சிறந்த நடிகனாக காட்டணும்னு சொல்லி அந்த இயக்குனரோட இணைஞ்சு ஒத்துழைச்சு ஏன்னா இந்த படத்தில் நடித்த ஆர்கே சுரேஷுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்தை நான் பார்த்த உடனே நான் மூவ் ஆகிட்டேன். இது மாதிரி படங்கள் தமிழ் மக்களுக்கு பார்த்து பழக்கப்படலை. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, பார்த்து பழக்கப்படலை. அப்போ தொடர்ந்து இது மாதிரி படங்கள் கவனிக்கப்பட்டால் நிறைய திறமையான இளைஞர்கள், ஆர்கே சுரேஷ் மாதிரி திறமையான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவாக உருவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகுங்கிற தவிப்பு எனக்குள்ளே இயல்பாகவே ஏற்பட்டுச்சு. அந்த தவிப்பின் காரணமாக தான் நான் வந்து அண்ணன் ஆர்வி உதயகுமார்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த படத்தை எப்படினாலும் கொண்டு போய் சேர்த்துறணும். ஏன்னா இன்றைக்கி வெற்றி அப்படிங்கிறது என்ன, முதல் 3 நாள் தேட்டர் ஃபுல்லான வெற்றி. ஒரு பிஞ்சு பூவு காய் கனி அந்த ஸ்டேஜுக்கெலாம் இப்போ இடம் இல்லை. அன்னக்கிளி 7வது நாளில் பிக்கப் ஆச்சு, 16வது நிலையில் 10வது நாள் பிக்கப் ஆச்சுலாம் இப்போ கிடையாது. முதல் 3 நாள் தேட்டர் ஃபுல்லாகிடணும். ஃபுல்லாகிட்டால் அந்த படம் வெற்றி. எப்படி ஒரு குத்துச்சண்டை வீரன் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனை கல்லை கொண்டு எரிஞ்சு அவனை அடித்து மண்டையை உடச்சி நீ தோத்துருவிடான்னு சொல்லி இப்படி ஒரு விமர்சன கும்பல்களுக்கு நடுவில் இருந்து ஒருத்தன் புகுந்து போய் மக்களோட அபிப்பிராயத்தை பெற்று அவன் ஜெயிச்சு கோப்பையை வாங்கணும். படம் கிடைக்கிறதே கஷ்டம். இங்கே இப்படியான ஒரு சூழலில் ஒரு நல்ல மசாலா படத்தை எடுத்து சுரேஷ் பண்ணாமல் ஒரு கலாபூர்வமாக அதே சமயத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு எதிராக, ஏன்னா தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழலுக்கு எதிராக சுரேஷ் தன் சொந்த பணத்தில் துணிச்சலாக குரல் கொடுத்ததுக்காக என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தை எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி. இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்று தான், நீ யானையை வைக்கல பயப்படாத, நீ கீரையை தான் வைக்கிற, ஒரு மூலிகையை வைக்கிற. அந்த மூலிகை உன்னுடைய முதலீடை திரும்ப கொண்டு வந்தாலே அது மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, அந்த முதலீடு திரும்ப வர்றதோடு சேர்த்து ஆர்கே சுரேஷ்ன்ற ஒரு 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 உன்னதமான ஒரு நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நான் வந்து ஆர்கே சுரேஷுக்கு நான் கொடுத்தேன். நான் நேரம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இந்த படத்தை நான் ரொம்ப
ஒரு ஸ்லோ பேர்னிங் ஃபிலிம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த மூல படத்தை விட இந்த படம் எனக்கு உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. அந்த மூல படத்தை விட இந்த படத்தில் எனக்கு உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. விமர்சனமாக நான் 2 பாயிண்ட் இருந்துச்சு, அதை நான் சுரேஷ்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து அந்த இது மீடியா வந்து இது ஒன்றும் பிரச்சனை, மீடியா நம்ம ஆட்கள் தானே நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இறந்தான்ற அதுக்கு மட்டும் ஒரு சின்ன டயலாக் மட்டும் ஒன்று சேர்க்கணும். அது எண்டில் வந்து அந்த சுரேஷ் பைக்கில் வர ஷார்ட் போட்டு கூட ஃபிலிம் பைன்னு போடலாம் அப்படிங்கிற அந்த 2 கருத்து மட்டும்தான் நான் சொன்னேன். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவது தான் ஒரு தமிழ் சினிமாவின் நாகரிகம் அடங்கியிருக்குன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த படம் பார்த்த அத்தனை படைப்பாளிகளும் உங்களுடைய கருத்தை, அது என்ன கருத்தாக இருந்தாலும் இந்த படத்தை பற்றிய கருத்தை, ஏன்னா நேர்வெறியான கருத்தையோ எதிர்வெறியான கருத்தோ ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கான சாட்சியாக உங்கள் முகநூல்லையும் உங்கள் ட்விட்டர்லேயும் உங்கள் இணையதளங்கள்லையும் நீங்கள் பதிவிடணும். அதே சமயத்தில் இங்கே இந்த இதில் கொடுக்கணும்னு நான் ரொம்ப இதில் உங்கள் பேட்டியாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வெளியாவதற்கு முன்பாக படைப்பாளிகள்கிட்ட வந்து ஒரு நடிகை நிற்கிறான் தைரியமாக. உங்கள் கருத்துக்களை நீங்கள் உங்கள் விமர்சனங்களையும் சொல்லுங்கள். அது அவரோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட நான் கேட்கும்போது கூட பேசும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், ராமசாமி நீங்கள் எங்ககிட்ட எதிர்வினை புரிஞ்சிங்கன்னா நாங்கள் திருப்பி உங்ககிட்ட எதிர்வினை புரிய மாட்டோம், உங்களை எதிர்த்து எழுத மாட்டோம் சார், உங்களை எதிர்த்து எழுத மாட்டோம், உங்களை பற்றி எழுதவே மாட்டோம். அப்போ என்னென்னா ஃபைலை தூக்கி கீழே வச்சுருவாங்க. நம்மளும் பென்ஷன் வரும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த கள்ள மௌனம் படைப்பாளிகிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை. வாழ்வு மிக 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 குறுகியது. 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் யாருமே இல்லை. அதனால் பரந்த மனப்பான்மையோட அது நல்லதோ கெட்டதோ அந்த கருத்தை நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படின்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது படம் அல்ல, இது ஒரு காவியம். அதாவது உண்மையாகவே வந்து மருத்துவ நிலையில் என்னென்ன அட்டூழியம் நடந்துட்டுருக்கு அதை இவ்வளோ வெளிப்படையாக கொண்டு வந்து எனக்கே பயமாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன், என்ன ஆர்கன் வச்சாங்களோ எனக்கே பயமாக இருக்குது. உண்மையாகவே ரியலி பயமாக இருக்குது சார். இந்த படம் பார்த்தோன்னே ரியலி ஐ காட் ஸ்கேர்ட். அதே போல் ஒரு கதாநாயகனா ஃபஸ்ட்டு சீனில் பைக்கில் வரணும், காரில் வரணும் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு ஓட்ட பைக்கில் வந்து ஒரு அழகான காவியத்தை சொல்லி அந்த ஓட்ட பைக்லேயே தன்னுடைய கதையை முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரியலி பிரதர் ஆர்கே சுரேஷ் மாதிரி ஒரு ஹீரோ நம்ம எல்லோரும் கிடச்சாங்கன்னா பல காவியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹீரோவை மட்டும் நீங்கள் விட்டுடாதீங்க. இந்த சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான படம். ஆக்சுவலாக வந்து இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருடைய கருத்தையும் ஒட்டுமொத்த கருத்தை அவர் சொன்னார். அவர் மாமா ஆர்கே சுரேஷ் மேலே வச்சிருந்த பாசம் அதில் வெளிப்பட்டுச்சு. அவர் சொன்னார் வந்து இப்போலாம் வந்து டேக் ஆஃபே கிடையாது, ஃபஸ்ட்டு 3 நாள் தான் அப்படின்னா. அந்த காலத்தில் பஜாஜ் செட்டாக வண்டி ஓட்டுவோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டென்ஷன் ஆகிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு கியர் போட்டு, செகண்ட் கியர் போட்டு, தேர்ட் கியரில் வண்டி பறக்கும். அப்படி தான் வந்து முள்ளு மலரம் கிட்டானுச்சு, அப்படி தான் உதிரி புகழ் கிட்டானுச்சு. என்னைக்கு வந்து இந்த ஹோண்டா ஆக்டிவா வந்துச்சோ பட்டனை தட்டா வண்டி பறந்துடணும். இப்போ சினிமா ஹோண்டா ஆக்டிவா மாதிரி ஆயிடுச்சு. முதல் ஸ்டார்டிங்கில் வந்து வண்டி கிளம்புனா தான் உண்டு. 4ஆம் நாள் 5ஆம் நாளுக்கு நம்ம நினைச்சாலும் படம் ஓடாது. ஸோ அப்படிப்பட்ட கண்டிஷனில் கமர்ஷியல் படங்களும் ஜாலியான படங்களும் நகைச்சுவை படங்களும் தான் பார்க்கணுன்னு ஒரு குடும்பமாக ரெடியாக இருப்ப இந்த மாதிரி ஒரு உன்னதமான படங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு கிளம்புறதுக்கு 1 வாரம் ஆகிடும். அதுக்காக தான் இந்த முயற்சி. உதவி இயக்குநர்களுக்கு வரலாற்றிலேயே முதல் நாள் ரிலீஸுக்கு முதல்ல போகிற ஒரே படம் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முதல்ல வரலாறு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அப்போது உதவி இயக்குநர்கள் சீனிராமசாமி சார் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் படம் போடுறதுக்கு பயமாக இருக்கும், டப்புன்னு கலாச்சிருவாங்க. அப்போது கலாச்ச முடியாத அந்த படத்தை இந்த படத்தில் நான் ரொம்ப நேர்மையாக பண்ணியிருக்கேன்டா, எனக்கு அது தைரியம் இருக்குடா அப்படின்னு அந்த நேர்மையுடைய உச்சந்தான் இன்னைக்கு வந்து உதவி இயக்குநர்கள் இந்த படம் முதல்ல போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கௌரவத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கெல்லாம். நேர்மையான ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய உதவி இயக்குனராக இருக்கீங்க. உங்களுடைய எல்லா குரூப்லையும் உங்களுடைய பதிவுலாம் நான் பார்க்குறேன். இந்த குரூப்பில் நீங்கள் இப்போ மைக்கில் சொல்கிறத விட
உங்களுடைய பதிவுகளை போட்டு ஆர்கே சுரேஷை நீங்கள் மேன்மைப்படுத்தணும். ஏன்னா தாரை தட்டை பத்தட்டு ரிலீஸ் ஆகும்போது தன்னுடைய வில்லனா வந்து பாலாசா அறிமுகப்படுத்தும் போது வந்து அவர் வில்லன் அதை விரும்பலைங்கிறது அவர் பல பேரையும் நான் பார்த்தேன். அவர் ஹீரோவாக தான் ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம துரதிர்ஷ்டம் என்னென்னா ஒரு 10 ஹீரோ இருந்தாலும் அந்த 10 ஹீரோட்டு தான் கதை சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ராசு மதுரை முத பாண்டி ஹிட் அடிச்சுட்டு அடுத்த படம் ரெடி ஆயிடுச்சு, ஒரு அனந்தம்பி கதை, ஹீரோக்கள் தான் கிடைக்க மாட்டான்னு பண்ணும்போது இல்லைண்ணே மாற்று வழி யோசிங்கண்ணே. ஹீரோன்னு மாற்று வழி எவ்வளோ இருக்குண்ணே, ஒரு ஆட்டோ டிரைவர் கூட ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணலான்னு ஒரு சின்ன பொரிய தட்டி வந்தேன். அவர் அன்னைக்கு நைட்டை யோசிச்சு ஒரு வாரம் கழிச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ரவி 10 இயக்குனர் சேர்ந்து நடிக்கிறாங்க, அதுதான் மாயாண்டி குடும்பத்தாருனார். அப்போது ஹீரோக்கள் கிடைக்கலன்னு நீங்கள் வந்து தேர்றதை விட ஹீரோக்களை உருவாக்குற ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் படம் பண்ணுறது 2 மாதம் நடந்துடும். ஹீரோக்கால வெயிட் பண்ணி தான் நீங்கள் காலங்காலமாக நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இளமையை துடைக்கிறது என்னுடைய கருத்து. ஆர்கே சுரேஷ் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹீரோவை, தயாரிப்பாளருக்கு ஹீரோவை அசத்தி இவரை வந்து ஒரு 10 படம் வருஷத்துக்கு ஹீரோ ஆக்குற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரும் டேரக்டர் அவர் நினைச்ச கனவும் நிறைவேறுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ் சினிமா வழக்கம் போல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சவால் விடுற ஒரு தமிழ் சினிமான்னு ஒரு நிரூபிக்க நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே இந்த படம் முதல் நாள் ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு தெரியும் இதோட போராட்டம். ஒரு நல்ல போராட்டத்தை வந்து இது பண்ணி என் ஓட்டத்தை முடித்தேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து அது நிறைவு நாள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். சமூக பொறுப்புள்ள ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா அதில் காசு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வந்து எல்லோரும் இருக்கிற நேரத்தில் மாப்பிள்ளை ஆர்கே சுரேஷ் ஒரு சமூக பொறுப்புள்ள படத்தை, நான் கூட சொன்னேன் ஜோசப் பார்த்துட்டு வந்து இது கொஞ்சம் ஸ்லோ மூவியாக இருக்குது தெரியுதே, இது எப்படி வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இது பாரு மாமா மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், நான் நடிப்பில் இதில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாப்புல. மாப்பிள்ளை மேலே நடிப்பு மேலே எனக்கு அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இருந்தது. பார்த்தீங்கன்னா 3 கேரக்டராக பண்ணியிருப்பாப்புல, அதுதான் பெரிய விஷயம். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரே மாதிரி மொனாட்டஸாக இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு யங்காக ஒரு லவ்வபிளாக ஒரு சாங்கு அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கொடுத்து அதுக்காகவே வந்து இவர் உடம்பை எப்படி தயார்படுத்தினாருங்கிறத நான் பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்கேன். ஒரு 10 லிட்டர் தண்ணி, சாக்லேட்டு, ஒரு 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 குண்டா நிறைய வந்து பழைய கஞ்சி இப்படி காலையில் வச்சு சாப்பிட்டு இருப்பாப்புல. மாப்பிள்ளை உடம்பை குறைக்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ வாடுக உடம்பை ஏற்றிட்டு இருக்க, இது எப்படி குறைக்க போகிற அப்படின்னா அடுத்து அப்படியே பட்டினி கிடந்து அந்த சின்ன கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாறிக்கிட்டு வெறுமன நடிப்பை மட்டும்தான் பார்க்குறீங்க. அந்த நடிப்புக்கு பின்னால் இருக்க உழைப்பையும் நான் சேர்த்து பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த உழைப்புக்காகவது மாப்பிள்ளை மிகப்பெரிய வெற்றி படமாக இது வந்து அமையும். வணக்கம். மற்ற அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் தான் உண்மைதான். நல்ல படம், எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்த, திருப்பி அதே சொல்றதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்போவுமே நம்ம படங்களில் வந்து போலீஸ்காரங்களை அயோக்கியங்களை காட்டி அவங்கள செய்கிற அட்டுழியத்தை சொல்லி ஜெயிக்கிறது ஒரு ஹீரோவுடைய கதை. இதில் ஒரு விஆர்எஸ் வாங்கின போலீஸ்காரன் நீதிக்காக போராடி ஜெயிச்சு அதை கோர்த்து கொண்டு போய் ஜெயிச்சு தன் உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு. அதில் புதுமையான கதை. நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இதில் உள்ளது. அதனால் ஆர்கே சுரேஷ் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமே இல்லை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எந்த நம்பிக்கை வச்சு ஆர்கே சுரேஷ் நம்ம சங்கத்துக்காக இந்த படம் போட்டாரோ, இந்த படம் பார்க்கவே நம்முடைய நாளைய இயக்குனர்கள், இன்றைய இயக்குனர்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிறதுக்கு அப்போவே கதை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் உண்மையிலேயே நான் ஆர்கே சுரேஷ் இந்த மாதிரி நடிப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். ஸ்கிரிப்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சாலும் அந்த கேரக்டராக வாழ்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று, ஆர்கேன்னு ஆரம்பித்தாலே வெற்றி தான். ஆர்கே செல்வமணி இருக்கார், அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் இருக்கார். இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தை என்னை நம்பி கொடுத்த பாலா சாருக்கு ரொம்ப நன்றி, ஹீரோ ஆர்கே சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டர் பத்மகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் போய் உங்களோட கருத்துக்களை பதிவுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி செஞ்சுறீங்க. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ தெரியாது, நான் கொஞ்சம் பேச முடியும். நான் வந்து புத்தூர், ஆந்திரா, திருப்பதி. நம்ம சார் ஓட்டரு. நான் வந்து அப்புறம் வந்து மாப்பிள்ளை சுரேஷ் வந்து சின்ன வயசில் நினச்சி நான் 2 பேரும் படித்த இது. நாங்களுக்கு வந்து 27 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் எல்லாம் இந்த காலேஜுக்கு கட் பண்ணிட்டு சுற்றுறதுல 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்க. அந்த நேரத்தில் நான் வந்து தங்கிறது வந்து நியூசிலாண்டு, நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், நியூசிலாண்டு சிட்டிசனு. நான் வந்து கிரானைட் மார்பிள் பிஸ்னஸ் அங்கே பண்ணிகிட்டே இருந்தேன்.
எனக்கு வந்து படம்னா ஒன்றுமே தெரியாது. எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. மாப்பிள்ளை வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். நான் எப்போ இந்தியாவுக்கு வந்தால் கூட ஒரு 5 நாள் நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு கிளம்பி போகிறது இருக்குது. மாப்பிள்ளை மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இவன் ஒரு 4-5 படம் பண்ணிகிட்டே இருந்தான். சரி மாப்பிள்ளை நல்லா பண்ணுறடா, நீ படம் கண்டினியூ பண்ண, அதே பெட்ரு, நீ பாலிடிக்ஸ் எல்லாம் போவாதேன்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கால் பண்ணேன். மாப்பிள்ளை ஒன்று மீட் பண்ணோண்டான்னு சொன்னேன். சரி நான் இட்லி போயிட்டே இருக்கிறேன், நீ துபாய் வந்துட்டு, நான் இமீடியட் டிக்கெட் போட்டு நானே நீ வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வச்சேன். என்னடா பேசணும்னு சொன்னால், மச்சான் நல்லா ஒரு படம் இருக்குது, நான் வந்து ஹீரோவாக பண்ணலாம்னு இருக்குது, நீ ப்ரொடியூஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒன்றுமே சொல்கிறது தெரியல. சரி ஒரு 2 பெக்கு அடித்தா 2 பேர் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக வந்து ஓகே மாப்பிள்ளை பண்ணுறாடா, இதில் என்ன இருக்குது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் செப்டம்பர் 2019 அதுக்கப்புறம் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜனவரி 2020 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பூஜை போட்டு கொடைக்கானல் வர சொன்னேன். நான் போயிட்டு பூஜை முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் பற்றி சொல்கிறேன். நான் கிளாப் அடித்தேன் ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு. மாப்பிள்ளை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை சத்தியமாக, ஓகேவா. அன்னைக்கு சரி ஒரு ஷாட் அடித்தேன், நடிகராக நம்பிக்கை இல்லை, ஓகே. ஒரு ஷாட் அடித்தேங்க, அடித்த உடனே இந்த கண்ணு திறந்தது வந்து சரியாக திறக்கல. அவன் டைரக்டர் வந்து ஓகே சொல்லிட்டான். இவன் என்ன சொன்னான்னா, இல்லை சார் ஒரு தடவை பண்ணிடலாம் சார், இன்னொரு தடவை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் பார்த்தேன் பக்கத்தில் இருந்து. இவன் பண்ணுறது வந்து பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருக்கிற சுந்தர், நாங்கள் எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் தான். அவன் கூட வந்துட்டே இருந்தான். மச்சான் வெளியே போகலாம் வாடா, தம் அடிச்சுட்டு வரலாம். சரி வெளியே போயிட்டு தம் அடிச்சுட்டு, மச்சான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா, இவன் முடிச்சு கொடுத்துடுவான், இந்த படம் நல்லா தான் போகும், இவன் ஆக்டிங் நல்லா தான் பண்ணுறான், நம்பிக்கை இருக்குது, இனிமேல் விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த படத்தை பற்றி நான் கேட்டது கிடையாது. நாங்கள் நினச்சது வந்து நாங்கள் நினச்சதுக்குன்னா 40% அதிகமாக செலவாயிடுச்சு. இருந்தாலும் கூட நான் பின்னால் போகல. எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை என்னன்னா, பணம் வந்தால் வரட்டும் வரலான்னு வரட்டும், நீ வந்து சூப்பராக பண்ண. இந்த படத்தை பற்றி நான் வந்து பார்த்த உடனே நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன்னா லைஃப்லன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது நீ கொடுத்த இல்லை இதுதான் எனக்கு, இந்த திருப்தி எனக்கு போதும். இதுமேலே என்ன ஆகட்டும் அது கடவுள் மேலே தான் விட்டுடணும். ஸோ பட் சத்தியமாக சொல்கிறேன், மாப்பிள்ளை வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க, இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இரு. பட் இப்போ நான் நினச்சது என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ் பார்த்த உடனே நான் வந்து இன்னும் 2 டேட் வாங்கிடலாம்னு இருக்குது. இப்போ இவன் சத்தியம் பண்ண போகிறான், இன்னும் எனக்கு 2 டேட்டு கொடுத்துட்டு நான் கண்டினியூவாக என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருப்பேன். இது ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ்.